அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் பேராமெடிக்கலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேராமெடிக்கல் கேட்டகரி கீழே ஒரு 7 விதமான மருத்துவ பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் ஒதுக்கி அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அப்ளை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்ன பதவிகள், எத்தனை காலி பணியிடங்கள், யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட சென்னை போர்ட்டல் வெப்சைட்டு. அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதுக்கான விவரங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பேராமெடிக்கலுக்கானது. அந்த விவரங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த பேராமெடிக்கல் இந்த கேட்டகரி கீழே உள்ள நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. 9/8/2025 அந்த தேதியிலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/9/2025 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான தான் டேட் இதுக்கு இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த பேராமெடிக்கல் கீழே என்னென்ன வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க, போஸ்ட் ஒதுக்கியிருக்கீங்கன்னு பார்ப்போம். 7 விதமான பதவிகள் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று நர்சிங் சூப்பரண்டன்ட் போஸ்ட்டு, அது 272 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 4 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு 33 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடுக்கு 105 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 4 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இசிஜி டெக்னீஷியனுக்கு 4 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து லேபரட்டரி அசிஸ்டண்ட் கிரேடு 2க்கு 12 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் இந்த பேராமெடிக்கல் கேட்டகரி கீழே இந்த 7 விதமான பதவிகளுக்கு 434 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. நர்சிங் சூப்பரண்டன்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், பார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர், இசிஜி டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான வயது வரம்பை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சம்பள விகிதம் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற விவரம் நம்ம கீழே போய் பார்க்கலாம். நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கான வயது வரம்பு 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 20லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 19லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இசிஜி டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து சம்பளம் பார்க்கலாம். நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு 44,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 35,400 கொடுக்குறாங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு 35,400 கொடுக்குறாங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு 29,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. ரேடியோகிராஃபருக்கும் 29,900, இசிஜி டெக்னீஷியனுக்கும் 25,500 கொடுக்குறாங்க. லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 21,700 கொடுக்குறாங்க. இதுதான் சம்பள விதமாக கொடுத்துட்டு வர்றாங்க அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் மற்ற விவரங்களையும் இதில் பார்த்துடலாம். வயது வரம்பு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வயது வரம்பில் கொஞ்சம் வயது தளர்வும் அவங்க கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பொதுவாக அவங்க கொடுக்குற வயது தளர்வு SC/STக்கு 5 வருடங்களும், OBC NCL அவங்களுக்கு 3 வருடங்களும், அப்புறம் BWDக்கு 10 வருடங்களும் வயது தளர்வு கொடுக்குறாங்க. இன்னும் சில வயது தளர்வுகள் இருக்குது. அதை நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப கட்டணம், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் SC ST எக்ஸ் சர்வீஸ்மென், BWPT ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், EBC எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் அந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னால் 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இது இல்லாமல் மற்ற எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கும் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்ப கட்டணம் அவங்க இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேராமெடிக்கல் கேட்டகரியில் வர்ற காலி பணியிடங்களுக்கு எப்படி தேர்வு பண்ணுறாங்க, எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த 3 விதமாக தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க.
இந்த முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கான சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு உங்களுக்கு வைப்பாங்க. சிலபஸ் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கல்வி தகுதி இன்னும் சில விவரங்களை நம்ம இதில் பார்த்துடணும். அடுத்து இந்த பாராமெடிக்கல் அந்த 7 விதமான பதவிகளுக்கான கல்வி தகுதி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நர்சிங் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் as ரெஜிஸ்டர்டு நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி ஹேவிங் பாஸ்ட் a 3 years கோர்ஸ், ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரியில் 3 வருட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சியோட கூடுதலாக டிப்ளமோவில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நீங்கள் அந்த டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் ஹீமோடயாலிசிஸ் அதை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே பின்னு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 years சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இன் ஹவுஸ் ட்ரைனிங் அது முடிச்சிருந்தாலும் ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹீமோடயாலிசிஸ் ஒர்க்கு இருக்கிறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹேவிங் ஸ்டடி கெமிஸ்ட்ரி as மெயின் சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் எனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி வைல் அண்டர்ஸ்டாண்டிங் த கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கூடுதலாக 1 year டிப்ளமோ ஹெல்த் அண்ட் சானிடரி இன்ஸ்பெக்டரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி அல்லது அது ஒரு மெயின் சப்ஜெக்டாக அல்லது ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கெமிஸ்ட்ரி அது வந்து ஒரு பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கூடுதலாக டிப்ளமோவில் ஹெல்த்து அல்லது சானிடரி இன்ஸ்பெக்டர் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 year அந்த நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் என்டிசி அதில் வந்து ஹெல்த் சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்மசிஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th அந்த 12th வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். வித் கூடுதலாக டிப்ளமோவில் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணவங்க முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் டிகிரிலையும் ஃபார்மசி அதாவது பிஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா, அது முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான கல்வி தகுதி 10th அதாவது 12th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதை வச்சு நீங்கள் படிச்சிருக்கணும். அப்புறம் டிப்ளமோவில் ரேடியோகிராஃபி எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜிஸ் அந்த 2 years கோர்ஸ் அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சயின்ஸ் கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜிஸ் அதுவும் 2 வருஷ கோர்ஸாக முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இசிஜி டெக்னீஷியனுக்கான கல்வி தகுதி 12th முடிச்சுட்டு கிராஜுவேஷன் வந்து சயின்ஸ் ஹேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிராஜுவேட்டில் சயின்ஸ் ஏதாச்சும் கோர்ஸில் முடிச்சுட்டு கூடுதலாக டிப்ளமோ அல்லது டிகிரியில் இசிஜி லேப் டெக்னாலஜி கார்டியாலஜி டெக்னீஷியன்ஸ் கார்டியாலஜி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லேப் அசிஸ்டன்ட் கிரேடு 2க்கான கல்வி தகுதி 12th நீங்கள் சயின்ஸ் வச்சு முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலேயே பிஆர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேப் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அல்லது டிஎம்எல்டி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் 12th முடிச்சுட்டு. அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேப் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து டிஎம்எல்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் உள்வாங்கிக்காங்க. இதுதான் அதற்கான கல்வி தகுதி. கீழேயே நோட்டிஃபிகேஷனில் போர்ட்டல் வைஸ் இப்போ ஒவ்வொரு ரயில்வே போர்ட்டல் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது இல்லையா, சென்னை, பாட்னா, டெல்லி அது மாதிரி இல்லையா, ராஞ்சி, இது ஒவ்வொன்றுக்கும் அங்கே என்ன வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது உங்கள் கேட்டகரியில் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இல்லாமல் 13 ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸில் அவங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழும் ஒன்று. அதனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தமிழில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் தமிழில் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அவங்க திரும்ப அது ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது அட்மிட் கார்டு வெளியிடுற அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்டேட் நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுவோம். இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இந்த இதில் நீங்கள் அவங்க ஹவு டு அப்ளைல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஆர்ஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கு, போர்ட்டல் லிங்க்கு, ஓகேங்களா? அதில் அந்த சென்னை போர்ட்டலில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்க முடியும். அதில் உங்களுக்கு அப்ளை ஆன்லைனுக்கான லிங்க் கொடுத்துடுவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இப்போ இந்த பேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில், இதுதான் ஆர்ஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல். இதில் பாருங்கள், பேராமெடிக்கல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 8/9/2025 கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளைங்கிற ஆப்ரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரியாக தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எது சந்தேகமாலும் கேளுங்க, பார்த்துக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு மறந்தாமல் ஒரு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.